இங்க ஒரு வயசான தாத்தா ஓல்டேஜ்ல இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடிடணும் அப்படின்ட்டு செவரெல்லாம் எகிரி குதிச்சிட்டு இருக்காரு. அந்த ஓல்டேஜோட ஓனர் வந்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அப்படியே மயங்கர மாதிரி எல்லாம் நடிச்சிட்டு இருப்பாங்க. எதனாலனா இப்ப இவரு நடத்துற ஓல்டேஜ் வந்து மத்த ஓல்டேஜ்ல இருந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். குழந்தைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பி அப்படி பாடம் சொல்லி தருவாங்களோ அதே மாதிரி இந்த ஓல்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கும் ஒரு ஸ்கூல் மாதிரி அரேஞ்ச் பண்ணி உட்கார வச்சு அவங்க வயசுக்கு எது தேவையோ அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. சின்ன குழந்தைங்களை கூட படிக்க வச்சிடலாம் போல இருக்கு. ஆனா இந்த வயசானவங்கள சுத்தமா வந்து படிக்க வைக்கவே முடியல. அவங்கள விட இவங்க 3 மடங்கு சேட்டை பண்ணிட்டு தான் இருக்காங்க. எப்படிதான் பிட்டு பேப்பர்லாம் உள்ள கொண்டு வரீங்க, நாங்க தரவா செக் பண்ணி தானே உள்ள அனுப்புறோம் அப்படின்னு கேட்கிறப்போ, அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் மொத்தமா 3 ஜென்ரேஷனை பார்த்துட்டு தான் நாங்க உட்காந்துருக்கோம். ஸோ அப்போல இருந்து இப்போ வரைக்கும் என்ன டெக்னிக்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்றது எங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்வாரு. இப்போ ஒருத்தர் வந்து அவங்க அம்மாவை ஓல்டேஜ்ல கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக விருப்பமே இல்லாம இழுத்துட்டு வந்துட்டு இருப்பாரு. இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஏதோ ஒரு கஷ்டத்துல தான் வந்து இங்க இருக்காங்க. அவங்கள அப்படியே விட்டா எதையாச்சும் ஒன்று நினைச்சு கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க அப்படின்றதுக்காக தான் எக்ஸாம் கிளாஸ் அப்படின்ட்டு அவங்களோட மைண்டே அப்படியே மாத்தி விட்டுறாரு. ஸ்கூல் காலேஜ்லாம் போனா எந்த அளவுக்கு எல்லாத்தையும் மறந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிம்மதியா இருப்பாங்களோ அதே மாதிரி இப்போ இங்கேயும் இவங்க இருக்காங்க.